இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சக்கரை பொங்கல் செய்முறையை பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுபட்டுடுச்சுங்க. இதை எடுத்துடலாங்க. இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து திராட்சையும் வறுத்துக்கலாங்க. இப்போ திராட்சை நல்லா வறுபட்டதும் இதையும் எடுத்துடலாங்க. இப்போ வறுத்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு 1.5 டம்ளர் பச்சரிசியை கழுவி 5 டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது அரிசி நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்து இது மாதிரி குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற 1/2 டம்ளர் சிறுபருப்பை சேர்த்து நல்லா இந்த சாதத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. சிறுபருப்பு இந்த சாதத்தை கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போது சக்கரை பொங்கலில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டுங்க. சக்கரை பொங்கலில் ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதும் 1.5 டம்ளர் வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்குறோங்க. இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி மெல்ட் ஆகி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி வந்துட்டு லைட்டாக ட்ரை ஆகட்டுங்க. இப்போது சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த நெய் எல்லாமே நல்லா சக்கரை பொங்கலில் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.